வெற்றி வந்தால் பணிவு அவசியம். தோல்வி வந்தால் பொறுமை அவசியம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் இந்த கந்தன் உன் முன்னால் ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த உருவம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இது உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்ற வந்த உருவமா, அல்லது உன்னை ஆபத்தில் தள்ளிவிட வந்த உருவமா என்பதனை நீ இன்று என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது என்கின்ற நம்பிக்கையில் என்னை தேடி வருகின்ற என் பிள்ளை நீ, நிச்சயமாக இன்று இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நீ சட்டென்று தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் எந்நாளும் உன் கைவசம் ஒப்படைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் வேலோடும் மயிலோடும் உன்னை காண வந்து உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்றேன். கந்தன் என்ன உன் கண்ணில் படுவது அத்தனை சாதாரணமான விஷயமா? நான் இப்பொழுது உன் கண்ணில் படுவதோடு மட்டுமல்ல, உன்னோடு பேசியும் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வார்த்தைகளை நான் இந்த பக்தையின் மூலமாக உனக்கு தெரிவித்து கொண்டிருக்கின்றேன். நான் என்னவெல்லாம் உன்னோடு பேச நினைக்கின்றேனோ அதையெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னோடு பேச விளைகின்ற இந்த முயற்சியில் நான் இப்பொழுது வெற்றியும் பெற்றுவிட்டேன் என்பதுதான் உண்மை. தெய்வத்தின் அனுக்கிரகம் இல்லாமல் யாராலும் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்துவிட முடியாது. அப்படியானால் நீ என்னிடத்திலிருந்து என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு தெய்வத்தின் அனுக்கிரகம் இருக்கிறது என்று அர்த்தம். யார் என்னுடைய வார்த்தைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய முழுமையான அன்பு கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம். இதுவே நான் பேசி முடித்த பிறகு அவர்கள் மீண்டும் கேட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் விளையாட்டாக நினைத்து கடந்து செல்லாதே. எல்லாம் ஒருவர் பேசுகிற வார்த்தைகள் தானே என்று நினைத்து நீ தவிர்த்து விடாதே. கந்தன் வந்து உன்னோடு பேசுகின்ற இந்த நொடி ஒவ்வொன்றும் அப்பன் பேசுவது மட்டும்தான் உண்மை என்பதனை புரிந்து கொள். என் பிரியமே, நீ வேறு எங்கும் சென்று கந்தன் வாக்கினை கேட்டு நம்ப முடியவில்லை என்றால் அதற்கு உன் அப்பன் நான் ஒரு நாளும் பொறுப்பேற்று கொள்ள முடியாது. அப்பன் நான் என்று உனக்கு தெளிவாக விளக்கிச் சொல்லிவிட்டேன். அப்படியானால் நான் சொல்லப்போகின்ற விஷயமும் உன் பின்னால் நடப்பது உண்மை என்பதனை தெரிந்து கொண்டு இப்பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை நீ தெளிவாக கேட்டு தெரிந்து கொள். கந்தன் உன்னை எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உன் பின்னால் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் உன் வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நேரமும் என்னவென்று உனக்கு சொல்கின்றேன். அப்படியானால் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற உருவம் இந்த கந்தனாக இருக்குமோ என்று தானே யோசிக்கின்றாய். என் பிள்ளையே, நானாக இருந்தாலுமே உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற உருவத்தை இந்த கந்தன் நானும் கண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படியானால் அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்படி நான் கண்ட உருவத்தை உடனடியாக உன்னிடம் சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக நீ மகிழ்ச்சிதான் அடைவாய். எந்த காலத்திலும் உன் மனதை அது காயப்படுத்தாது. ஏனென்றால் உன்னை பின்தொடர்ந்து வந்தது தீய சக்தியாகவோ தீய எண்ணங்கள் கொண்ட ஏதேனும் விஷயமாகவோ இருந்திருந்தால் அப்பன் என்றோ அதனை விரட்டி அடித்திருப்பான் என்பதனை நினைவில் கொள். இதுபோன்று தீய விஷயங்கள் அல்லாது நல்ல விஷயம் ஒன்று உன்னை தொடர்ந்து வரும் பொழுது அதை அப்பன் உனக்கு மகிழ்ச்சியாக தெரிவிக்க விளைகின்றேன். இந்த கந்தன் உன்னிடத்தில் இதை சொல்வதற்கு நிச்சயமாக உன்னை தேடி வருவது நியாயம்தானே? என் குழந்தையே,
எப்பொழுதுமே கன்னத்தில் கை வைத்து கொண்டு எதையோ பறிகொடுத்து விட்டது போல சிந்தனையிலேயே ஆழ்ந்து கிடக்கின்றாய். உன் பின்னால் வருகின்றவரை கூட அறிய முடியாத அளவிற்கு உனக்குள் தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சிந்தனையிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்றால், உன்னுடைய இந்த நினைவுகளிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்றால், எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து நடத்துவேன் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த நேரத்திலும் சரி, எந்த நேரத்திலும் சரி, இந்த கந்தனே உன் பின்னால் வரவில்லை என்றாலும் இவர்கள் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அந்த நல்லவர் யார் தெரியுமா? என் குழந்தையே, வேறு யார்? அவர்தான் உன்னுடைய குலதெய்வம். நீ பெண் தெய்வத்தை துணையாக கொண்டிருந்தாலும் சரி, ஆண் தெய்வத்தை குலதெய்வமாக கொண்டிருந்தாலும் சரி, யார் உன் குலதெய்வமோ அவர்கள் உன்னை பின்தொடர்ந்து நிச்சயமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை அதிக அளவில் பாதுகாத்து நிற்கின்றார்கள். எந்த தீய சக்திகள் உன்னை நெருங்க முயற்சி செய்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதனால் வரையிலும் உனக்கு வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் வராதபடி இவர்கள்தான் உன்னை காப்பாற்றி வருகிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கை கொடுத்த எல்லா கஷ்டங்களையும் நீ எப்படி சமாளித்து வந்தாய் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? எல்லாம் இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளினால்தான் நீ இதையெல்லாம் சமாளித்து வந்திருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட துன்பமானாலும் எப்பேற்பட்ட கஷ்டமானாலும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற உன் குலதெய்வமானது நிச்சயமாக உனக்கு அதை சட்டென்று உணர்த்துகின்றது, இதிலிருந்து நீ எப்படி தப்பிக்க வேண்டும் என்று. சில நேரங்களில் நீ நடந்து செல்லும் பொழுது யாரோ ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து வருவது போல தோன்றும். சட்டென்று திரும்பி பார்ப்பாய், ஆனால் யாரும் இருக்க மாட்டார்கள். அதுபோலத்தான் உன்னுடைய இல்லத்திலும் சரி, வேறு எங்காயினும் சரி, பின்னால் யாரோ நிற்பது போல உனக்கு சில அறிகுறிகள் தோன்றும். ஆனால் திரும்பி பார்த்தால் அங்கு எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில்தான் என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டியது, உன்னுடைய வாழ்க்கையில் உன் குலதெய்வம் உன்னை எப்பொழுதும் கண்ணெடுத்து பார்த்து கொண்டே உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை. உனக்கென்று இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே இவர்களின் அன்போடும் அருளோடும் கிடைப்பது உண்மை என்றால் நீ இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வென்று காட்டுவாய் என்று அர்த்தம். உன்னால் எதுவெல்லாம் முடியாது என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் சாத்தியம் என்பதனை நம்பு. கந்தன் எதற்காக இதை உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் என்பது இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா? உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் சொல்கின்றேன். இந்த வாழ்க்கை நீ கேட்டதையெல்லாம் கொடுக்க போகிறது என்று உன் அப்பன் சொல்கின்றேன். உனக்கு உன் குலதெய்வம் உறுதுணையாக நிற்கிறது என்று உன் அப்பன் சொல்கின்றேன். இந்த கந்தன் சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் மன தைரியத்தோடு எப்பொழுதுமே நீ தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிரு. அப்படி நீ செய்யும் பொழுது உன் வெற்றி உன்னிடத்திலிருந்து யாராலும் பறித்துவிட முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும். எப்பொழுதும் நீ உன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்களாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கந்தனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். கந்தன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு தலைகீழான திருப்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் அடைய வேண்டி நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நீ என்னை நம்பினாயானால் நான் சொல்கின்ற வார்த்தைகளின் மீதும் உனக்கு நம்பிக்கை இருக்கும். உன் குலதெய்வம் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது என்பது நிச்சயமாக இனி ஒரு நாளும் நீ மறந்துவிடக்கூடாத ஒரு விஷயம். எனக்கு யாரும் உதவிக்கு இல்லை, யாரும் எனக்கு துணைக்கு இல்லை என்று சொல்லி இனி ஒருபொழுதும் கன்னத்தில் கை வைத்து கொண்டு சோகமாக நீ இருக்கக்கூடாது. எப்பேற்பட்டவர்களை எல்லாம் உனக்கு துணையாக வைத்திருக்கிறாய் என்று பார்த்தாயா? கந்தன் சொல்லும் பொழுது உனக்கு தெரிகிறது என்றால் அதை விட பெரிய பாக்கியம் உனக்கு வாழ்க்கையில் வேறென்ன இருக்க முடியும்? எதை செய்தாலும் தெளிவோடு செய். தெய்வம் உன்னை வழி நடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கிறேன்,
உன் அன்பை நிச்சயமாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.